ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரவா பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. வழக்கமாக நம்ம ரவையை வறுத்து பாலில் வேக வச்சு பண்ணுவோம். நீங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க மெத்தடில் ரவா பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். முதல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு லேசாக வறுபட்டாக்கில் நம்ம விருப்பப்பட்டால் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இதில் ஒரு 1/2 கப் ரவை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் ரவையை நல்லா வறுத்துக்கணுங்க. வாசம் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை கூட்டி வச்சா ரவை நிறம் மாறிடும். லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கலாம். ரவை வறுப்பட்டு இந்த மாதிரி நெய் தெரிய ஆரம்பிக்குங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ நம்ம 1/2 கப் ரவை வறுத்துக்கிட்டோம் இல்லையா, இதுக்கு 1 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்துக்க போகிறோம். வழக்கமாக ரவா பாயசம் பண்ணையில் ரவையை வறுத்து பாலில் டேரெக்டாக வேக விடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இப்போ 1 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்துக்க போகிறோம். ஃப்ளேமை லோ டு மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ரவை நல்லா சாஃப்டாக வெந்துட்டு இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம். 1/2 கப்புக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் தேவைப்படும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம சீனி சேர்த்துக்கணுங்க. முதல்லையே நம்ம இனிப்பு சேர்க்கக்கூடாது. இப்போ சீனி சேர்த்துக்கலாம். 1/2 கப்பில் இருந்து 1 கப்பு வரைக்கும் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஊற வச்சு சாரப்பருப்பு சேர்த்துக்கலாம். சாரப்பருப்பு நம்ம நெய்யில் வறுத்து போடலை, தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுடுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து கொதிச்ச பிறகு தான் உங்களுக்கு அந்த வாசமும் டேஸ்ட்டும் கிடைக்கும். கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரவை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.